முதலமைச்சர் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு வளர்ச்சிக்காக நிதியை கொடுக்கறதுக்கு 10,000 ரூபா கொண்டு வந்திருக்கேன். அது எனக்கு பெங்களூரில் வசூல் பண்ணி கொடுத்து போனோம். பெங்களூரில் தான் தமிழுக்காக நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பணத்தை கொடுத்து டீ கடை ராமதாஸ் மூலமாக இந்த பணத்தை கொண்டு வந்து நான் முதலமைச்சர் பொது நிவாரணத்துக்காக கொடுத்து வந்திருக்கேன். யாசகமிடத்தே அரசுக்கு 1.6 கோடி ரூபாய் கொடுத்த முதியவர். இதுவரை இப்படி எத்தனை முறை கொடுத்துருப்பீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் 1 கோடியே 60 லட்சம். எப்ப விஜய் தலைமையிலான தமிழக அரசுக்கு 10,000 ரூபாயை தனது கையால் வழங்கிய நிகழ்ச்சி. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தேடி வந்து இப்படி ஒரு செயலா? அவங்க சொன்னாங்க இந்த ஆட்சி வந்ததுனால நல்லா இருக்கும் தமிழ்நாடு, அதனால இந்த நாங்கெல்லாம் வசூல் பண்ணி கொடுக்குறோம்ல, அந்த முதலமைச்சர் பொது நிவாரணத்துக்கு கொடுத்துட்டு வாங்க, நீங்க தான் போக முடியும், வேற யாரும் கொடுத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னாங்க. இப்ப பெரும்பாலும் இந்த நிவாரண நிதிங்கிறது விபத்து இந்த மாதிரி. தூத்துக்குடி மாவட்டம் ஆலங்கிணறு பகுதியை சேர்ந்த முதியவர் ஒருத்தவர் தன்னோட 3 பிள்ளைகளோடு வாழ்ந்துட்டு வந்த நிலையில மனைவி இறந்ததுக்கு அப்புறமா பொது சேவையில அதிக ஆர்வத்தை உண்டு பண்ணாராம். மதுரையோட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று யாசகம் வாங்கி அதன் மூலமா பெறக்கூடிய பணத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் மூலமா முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்க தொடங்கியிருக்காரு. இதுக்கிடையில் அவர் புற்றுநோய் பாதிப்புக்குள்ளாகி சில நாட்களா பெங்களூர்ல சிகிச்சையில் இருந்திருக்காராமா. இந்த நிலையில மறுபடியும் இப்ப முதலமைச்சரா ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பெங்களூர் இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில பொது நிவாரண நிதி வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த முதியவர்கிட்ட தங்கள் கிட்ட இருந்த பணங்களை யாசகமா வழங்கியிருக்காங்க. அதன் மூலமா 10,000 ரூபாய் கிடைத்த நிலையில அத முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தேடி வந்து மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் கிட்ட அந்த முதியவர் வழங்கியிருக்காரு.